हरि ओम श्री गुरुभ्यो नमः. இந்த ஆஸ்பீஷியஸ் டேல உங்க எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வியாச பூர்ணிமா வாழ்த்துக்கள். இப்போ வியாச பூர்ணிமா அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ நம்மளுடைய என்டையர் குரு பரம்பராவை நாம கொண்டாடுற ஒரு பியூட்டிஃபுல் டே இன்னைக்கு. அதனால இது ஆல் ஓவர் தி வேர்ல்ட் யாரெல்லாம் வேதாந்தம் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் இந்த வியாச பூர்ணிமா. ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், ஏன் நான் என்னுடைய குருவை வர்ஷிப் பண்ணணும், என்டையர் குரு பரம்பராவை வர்ஷிப் பண்ணணும். இப்ப குரு அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே நம்ம ஒரு குரு எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு பாட்டு கத்துக்கிறோம்னா அதுக்கு ஒரு குரு எடுக்கலாம், டான்ஸ் கத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு குரு எடுக்கலாம், எனிதிங். பட் அந்த மாதிரி அந்த குருக்கும் இந்த குருக்கும் நல்ல வித்தியாசம். அதெல்லாம் அந்த பாட்டு டான்ஸ் இல்லை நம்மளோட ஸ்டடீஸ் பாக்கி அந்த அப்பரா வித்யாலாம் இருக்கு, அதெல்லாம் எதை பத்தி சொல்றது, எதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா விதவிதமான அனாத்மா விஷயங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம். பட் இந்த குரு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு ஸ்லோகம் சொல்றது, யஸ்ய ஸ்மரண மாத்திரேன என்ன வரும் அப்புறம் அது இல்லை, யஸ்ய ஸ்மரண மாத்திரேன ஞானம் உற்பத்தியதே ஸ்வயம் சயேவ சர்வ சம்பத்திஹி தஸ்மாத் சம்பூஜயேத் குரு. எதுக்காக நான் என்னுடைய குருவை பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டா, யஸ்ய ஸ்மரண மாத்திரேன என்னுடைய டீச்சரை பத்தி நான் நினைச்சேன், ஒரு செகண்ட் என் டீச்சரை பத்தி நான் நினைச்சா கூட எனக்கு ஞானம் உற்பத்தி ஆகிறது. எப்படி டீச்சரை பத்தி நினைச்சா ஞானம் உற்பத்தியா? வேற எந்த டீச்சர் கிட்ட நீங்க போனாலும் நிறைய விவகார விஷயங்கள் பேசுவாங்க. இந்த ஒரு டீச்சர் மட்டும்தான் உங்களுடைய ஆச்சாரியா வாசுதேவன் சின்னம் தான் எதை பத்தி பேசுற, ஆத்ம விஷயத்தை பத்தி பேசுறதுனால அவரை பத்தி நீங்க யோசிச்சதுனாலே இன்னும் ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு. இதை தவிர வேற எதுவுமே நம்மளுக்கு ஞாபகத்துக்கே வராது. அப்போ டீச்சரை ஜஸ்ட் நினைக்கும் பொழுது அந்த டீச்சிங் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா டீச்சர் டீச் பண்ணும் பொழுது சப்ஜெக்டை விட்டு வெளியில போகவே மாட்டார். அந்த டெக்ஸ்ட்ல இன்னும் சொல்லியிருக்கு, பட் அது புரிஞ்சுக்கிறதுக்கு வேணா நமக்கு ஏதாவது ஒரு அனாத்மா எக்ஸாம்பிள் கொடுத்தாதான் புரியும். ஆனா கான்டெக்ஸ்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, கண்டென்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா வெறும் ஆத்ம விஷயம் தான் இருக்கு. அதனால ஜஸ்ட் நினைக்கிறது மூலமாவே எனக்கு ஞானம் கிடைக்கிறதுனா அந்த அந்த குரு எப்பேற்பட்ட ஒரு குருவா இருப்பார். அதனால சொல்றது சர்வ சம்பத்தி சயேவ, அவர் ஒருத்தர் தான் எல்லா வெல்த்தும் அப்படின்னு. அதனால குரு ஸ்தோத்திரத்துல என்ன சொல்றோம், தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. ஸ்ரீ அப்படிங்கிறது ஒரு வெல்த்தை குறிக்கிறது இல்லையா? நீங்க என்னெல்லாம் வெல்த் உங்களுக்கு தெரியுமோ அது எல்லாம் யாரு, அதனுடைய அன்பாடிமெண்டா நாம நம்மளுடைய டீச்சரை பார்க்கலாம். அதனால அவரை மட்டும்தான் நாம பூஜிக்கணும். பூஜையே என்ன பண்ணணுமா, எவ்வளவு மேக்சிமம் நம்ம அவரை பூஜிக்க முடியுமோ. ஏன்னா உலகத்திலேயே பூஜிக்கத்தக்க ஒரு பர்சன் உண்டு அப்படின்னு சொன்னா ஈஸ்வரா நம்ம ஜெனரலா ஈஸ்வராவே வர்ஷிப் பண்ணணும் ஆஸ் அ பர்சன். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி வழக்கம் கிடையாது இல்லையா? ஏன் நான் ஒரு பர்சனை வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. ஏன்னா நமக்கு ஞானமே கிடைக்கிறது. இனிமே நமக்கு ஜன்மமே இருக்க போறதில்லை அப்படிங்கிற அந்த ஆத்ம ஞானம் நமக்கு
குரு மூலமா கிடைக்கிறதுனால he is the only person to be worshipped அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய குரு பூர்ணிமா மெசேஜை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஹரி ஓம். ஓம் தத் சத். குருவை ஏன் வர்ஷிப் பண்ணணும்னு ரொம்ப தெளிவா சொன்ன ஆச்சாரியா லாவண்யாஜி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆச்சாரியார் ராம்கோபால்ஜி அவர்கள் அனுபவி சந்தேஷம் அளிப்பார் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ வந்து ஆச்சாரியார் ரங்கராஜா சொன்னார் இல்லையா, பவரோகம். இந்த பவரோகத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா திருப்பி திருப்பியும் பிறந்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நம்ம திருப்பி திருப்பி பிறக்கிறோம்? ஏன்னா இந்த கேள்வியை கேட்கிறோம். இதுதான் ஜாயத்தே மிரேத்தேன்னு சொல்றது. ஆனா நான் ஏன் பிறக்கிறேன்னு ஏன் கேட்கிறோம்? அது கேட்கறதுனால பிறக்கிறோம், அஜ்ஞானம் இருக்கிறதுனால பிறக்கிறோம். அதனால வந்து வேதானாம் பகூத்வாத், அதுக்கப்புறம் வந்து சம்சயம் வேதானாம் அநேகத்வாத், சம்சயம் பகூதத்வாத், வேதஸ்ய அதிசூக்ஷ்மத்வாத், குரும் ந ஜானாதி அப்படின்னு இருக்கு. வேதானாம் அநேகத்வாத், வேதம் வந்து நிறைய சொல்லிக் கொடுக்குறது, நிறைய இருக்கு. 4 வேதம் இருக்கு. அந்த வேதத்துல இருக்கிற விஷயம் வந்து கர்மா இருக்கு, உபாசனா இருக்கு, தான் நம்ம படிச்சிருப்போம். 2வது வந்து என்ன சொன்ன, சம்சயம் பகூதத்வாத், நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இன்னொருத்தர் வந்து பசுபுத்திரவாதம் சதசம் ஆரோக்கியமாகும், இன்னொருத்தர் வந்து நாகர்மனா நாட்கட்டையா நாட்கடையா, அதனால ஒரே சம்சயம். அப்புறம் அதி சூக்ஷ்மத்வம், நிறைய பயம் ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு. ஒரு இடத்துல வந்து பாடி தான் 6 அடி தான் நம்ம டிராவல் பண்றோம். முதல்ல வந்து நம்மளோட ஜீவா டிராவல் பண்றதுன்னு சொல்றது, அதுக்கப்புறம் வந்து ஜீவா டிராவலே பண்றதுன்னு சொல்றது, அப்புறம் சிருஷ்டி இருக்குன்னு சொல்றது, சிருஷ்டி ஓடுன்னு சொல்றது. இந்த மாதிரி நிறைய சூக்ஷ்மமான விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கைலாயம் திபெட்ல இருக்கு. ஆனா நம்ம வந்து கோல் செட்டான மாதிரி அர்த்தமும் கிடையாது. அதனால எனக்கு மோட்சம் தான் கோல் அப்படின்னு செட் பண்ணிட்டு அதுக்கு ஞானம் தான் அதுக்கு உபாயம்னு தெரிஞ்சுக்க கிளாஸுக்கு கேம்புக்கு வர சொன்னா, இல்லை எனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னா நம்ம வீசாவை தப்பா வாங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இது ஞாபகம் வச்சுக்கணும், வீசா கரெக்டா வாங்கியிருக்கோமா இல்லையா அப்படின்னு. இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து 23C அப்படின்னு ஒரு பஸ் இருக்கு, தெரியுமா? எங்க போறது? பெசன்ட் நகர் டு ஐநாவரம், கரெக்டா? ஒருத்தர் வந்து கேட்கிறார், சேதாப்பேட்டில் வந்து நான் ஐநாவரம் போடுவோம். இன்னொருத்தர் சொல்றார் பெசன்ட் நகர்
டு ஐநாவரம் 2360 பஸ் இருக்கு, நீங்க போங்க ஏறி போகலாம். நீ அவர்கிட்ட சொல்லி அனுப்புறா, இது வந்து கடைசி பஸ் ஸ்டாப்னு கேளுங்க, உங்களுக்கு தெரியலன்னா டிக்கெட் கொடுத்தா ஏறி வந்து கண்டக்டர்கிட்ட கடைசி கொடுங்கன்னு சொல்லி டிக்கெட். பஸ் டிராவலர் இருந்து போறோம், இறங்கி பார்த்தா பஜன் இல்லை. அவர் என்ன பண்ணிட்டார், பஸ் ஸ்டாண்ட் 2 சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடு பஸ்ல போய் ஏறிட்டார். ஏறி போய் பெசன்ட்ல இறங்கிட்டார். ஸோ பாதி தூரம் தப்பா போயிட்டார். என்ன பண்ணிருக்கோம், நம்ம மோட்சம் ஞானம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லைல்ல, நான் வேற ஏதாவது பண்ணி எனக்கு மோட்சம் கிடைக்குமா, பூஜை பண்ணி மோட்சம் கிடைக்குமா, ஹோமம் பண்ணி மோட்சம் கிடைக்குமா, மெடிடேஷன் மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம தப்பா நிறைய விஷயம் பண்ணா 23 பஸ் மாதிரி ராங்கா பண்ணுவோம். திருப்பி அவங்க ஒரு தடவை டிராவல் பண்ணுவோம். அதனால நமக்கு வந்து கோல் கரெக்டா செட் ஆகும், அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் கரெக்டா இருக்கும். இது ரெண்டுமே வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாதோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் குருவா வந்து ஞானத்தலைன்னு சொல்றது சாஸ்திரம். நீங்க வந்து படிப்பில் இருக்கோம் அத்தாத்துவம் பிரம்ம ஜிக்யாசா இதெல்லாம் முடிச்சுட்டு பிரம்மனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. பட் நமக்கு என்ன பெரிய வந்து புண்ணியம் அப்படின்னா, நம்ம குரு வந்து இது எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்து, கோலும் கொடுத்து, கோலுக்கு ப்ராசஸையும் கொடுத்து நமக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாரு. சரி, அவர் சொல்லி கொடுக்குறாரு, அவர் என்ன பெரிய சன்னியாசி அவருக்கு குடும்பமா அதுவா அப்படின்னு தான் அப்படி கிடையாது. இவ்வளவு பிஸி பர்சன் தெரியும், எங்க வேலை பண்றாரு தெரியும், அவளோட பாரியால சேர்ந்து எவ்வளவு விஷயம் பண்றாங்கன்னு தெரியும். அதுக்காக வந்து ஒருத்தர் 2 பேர் வாழ்க்கையே கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையே இது வந்து எக்ஸாஜரேஷன் கிடையாது, வாழ்க்கையே ஒரு 2 பேர் நம்ம மோட்சத்துக்காக வேலை பண்றாங்க அப்படிங்கிற பாவனை நம்ம கூட எப்போதும் இருக்கணும், அந்த ரெவரன்ஸ் எப்போதும் இருக்கணும். ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நகுரோர் அதிகம் தத்துவம் நகுரோர் அதிகம் தபஹ தத்துவஜானாத் பரம் நாஸ்தி லட்சுமேஸ்ரீ. ஸோ குருவை சொல்றதை விட ஒரு பெரிய ட்ரூத் கிடையாது, குரு சேவா தவிர்த்து ஒரு பெரிய தப்பம் கிடையாது. அப்புறம் குருவை தவிர்த்து கடைசி என்ன சொல்றது, தத்துவம் நாஸ்தி தபஹ ட்ரூத். அதை விட ஒரு பெரிய ஞானம் கிடையாது. அது மாதிரியான குரு வந்து நமக்கு கிடைச்ச, நமக்கு கோலையும் கொடுத்து நமக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி கூட்டிட்டு போற, நமக்கு ஒரு மாதிரி அது மாதிரி நம்ம புண்ணியமே இப்படி வேலை பண்ணி நமக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நல்ல நாளில் நீங்க வந்து அந்த குரு சேவா, அந்த குருவுடைய விஷயத்தை வந்து நம்ம பிரஜான பிரகாசிக்காமும் பிரஜான பிரகாசிக்காப்பி அதை வந்து நினைச்சு பாவனை பண்ணி அதை நம்ம மனசுல எப்போதும் நிறுத்தி ஞானத்துல ஃபோக்கஸ் பண்ணி மோட்சம் அடையணும்னு நான் வந்து இந்த நல்ல நாளா பார்த்தேன்.